Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இதுக்கு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் Preis-Aktion shivaji அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதில் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். ஓகே, தப்பான சேனல் நம்பி எதுவும் ஏமாறாதீங்க. எதுவும் வந்து காசு எதுவும் வாங்குறதுல முற்றிலும் இலவசமாக அந்த சேனல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதில் மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன் எப்படி பண்ணியிருக்கோம், என்னென்ன வியூஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் ட்ரெண்டில், அதாவது இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ இன்னொரு வாய்ப்பு நெக்ஸ்ட் மூமெண்டம் பண்ணவங்க பண்ணியிருப்பாங்க. அதில் நம்மளுடைய இது நான் சென்ட் பண்ணல, ஜஸ்ட் இந்த மூமெண்ட்டை மட்டும் நம்ம இன்றைக்கி கேட்ச் பண்ணுது. சரி, இந்த நாளைக்கு என்ன அப்டேட் ஆகும் அப்படின்றதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்தது அப்படின்றது பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த 25,860 மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்க அப்படின்னு நேற்று நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டோம். நேற்று எதுவும் ட்ரேட் கிடைக்கல, நோ ட்ரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. உங்களுடைய வீடியோக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு 300 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். ஸோ எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சரி, மார்க்கெட்டு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது நம்ம எதிர்பார்த்த இந்த 25,900 ஏரியாக்கிட்டே ரீச் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு இந்த நெக்ஸ்ட் இருக்குது 25,950 தான் நெக்ஸ்ட் லெவல் இருக்கிறது. அப்போது நமக்கு இன்னும் ஒரே ஒரு நெக்ஸ்ட் மூமெண்ட்டாக தான் இருக்குது, பெருசாக ஒரு மூமெண்டம் இல்லை. அப்போ ஆல்மோஸ்ட் ஏன்னா இங்கேருந்து ட்ராவல் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இங்கேருந்து நமக்கு கிட்டத்தட்ட 140 150 பாயிண்ட் வந்து இங்கேருந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணோன்னா அந்த பாயிண்ட் வந்துடுச்சு. 120 110ன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த பாயிண்ட் வந்தது நம்ம எக்ஸிட் ஆகிடுது, அதில் பெட்டர். அப்போது நம்ம இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 25,900 அந்த லெவல் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் அவங்களுக்கு ஒர்க் ஆகிடுது. ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, நேற்றுடைய ஓப்பன் ஆன இடம் அங்கேருந்து ப்ரைஸ் சரிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ சப்போர்ட் ஆகும். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு இல்லையா. இது இப்போ என்ன ஆகும், இந்த சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். இந்த 25,900 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். அப்போ அதனால உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் நமக்கு இந்த 200 EMA லைனும் மேலே அபவ் போகிறதுனால நமக்கு ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்தது, இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்தது. நிறைய பேர் சார் இங்கெல்லாம் பிரேக் அவுட் நடந்துருக்கீங்களா, என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு அதை பற்றி ஒரு வீடியோ டீப்பாக போட்டிருந்ததுக்கு முன்னாடி வீடியோ தான், அதை போய் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா. சரி, ஓகே சார், இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன சார் பண்ணலாம், அதாவது நாளைக்கு மார்க்கெட்டு எந்த மாதிரி மூவ் பண்ணலாம், எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நான் மொத்தமாக டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இந்த 25,900 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த 25,900க்கு மேலே இருக்கிற வரலும் நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் அடுத்த லெவல் 26,050 26,100. ஸோ இந்த தூரத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிளான் இதுக்கு மேலே போகிறவரில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். நான் வந்து அது மாதிரி பிளான் பண்ணலாம் இருக்கிறேன். சரிப்பா, ஒருவேளை இந்த 25,900க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துச்சு ரெட் கலர் கேண்டில், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு அப்படின்னா எதுவும் ப்ரைஸ் கரெக்ஷன் வரணும் இல்லை. ஸோ இந்த 200 EMA லைனை டச் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், ப்ரைஸு இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகணும். இது திரும்ப ரேஷன்ஸாக ஒர்க் ஆகும். இது ரேஷன்ஸாக ஒர்க் ஆகிட்டு அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். இந்த 25,825 வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நான் இந்த ட்ராவல் தூரத்தை வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. சப்போஸ் மார்க்கெட் அதில் வந்துச்சுன்னா கூட நான் நாளைக்கு என்னுடைய ட்ரேட் பிளான் எதுவும் இருக்காது, டவுன் சைட் நான் இக்னோர் பண்ணிவிடுவேன். நாளைக்கு வந்து ட்ரேடை இக்னோர் பண்ணிவிடுவேன். என்னுடைய விருப்ப பிரகாரம் எனக்கு இந்த சைடில் ட்ராவல் பண்ணால் மட்டும் வந்து நான் வந்து இதில் ட்ராவல் பண்ணுவேன், தவிர இதில் வந்து என்னுடைய ட்ராவல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இது வந்து Nifty 50ல் என்னுடைய வியூஸை நான் தெரிவிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பாருங்கள். இந்த 9ஆம் தேதி ரேஞ்சில் தான் இன்னும் ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது. அதாவது கேப் அப் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா, அந்த கேப் அப் ஓப்பன் ஆன இடத்துல தான் இன்னும் ப்ரைஸு ட்ராவல் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட்டு இங்கே கீழே வரல. இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி ஒரு லோ க்ரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் வரல. இந்த இடத்துல ஒரு லோ கட் பண்ணி கீழே வரல மார்க்கெட்டு. இல்லை, நான் வந்து கொஞ்சம் யோசனை டைம் கூட எனக்கு இங்கேருந்து ஒரு மேலே அப்பர் சைடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் மார்க்கெட்டிங்கை தெளிவாக ப்ரெடிக்ட் பண்ணுது இந்த இடத்துல.
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் ரேஞ்ச் நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60,600 ரேஞ்சையே நீங்கள் ஒரு சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது நம்ம இந்த ஏரியாவுக்கு மேலே ட்ராவல் ஆக சொல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை யூஸ் பண்ணி இந்த 61,000 அந்த ரூட் போகிறதுக்கான ஒரு பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் நாளைக்கு. ஓகே, ஒரு வேளை கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா சேம் நம்ம நிஃப்டி ஃபேட்வியில் என்ன சொன்னோமோ அந்த ரேஞ்ச் கீழே வருவதற்கான சான்ஸ் இருக்குது. அதில் ரிஸ்க் எடுக்க நான் விருப்பப்படல. ஒருவேளை மார்க்கெட் கீழே எவ்வளோனா ஃபால் ஆகிட்டோம். என்னுடைய பிளான் டவுன் சைடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட்டு சம்டைம் கரெக்ஷன் அப்படின்ற பேரில் பெருசாக கூட வரலாம். நம்ம அந்த அதில் போய் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு விரும்பல. நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த தூரத்தை நம்ம ட்ராவல் பண்ண முடியுமே தவிர பெருசாக நம்ம அதில் ரிஸ்க் எடுக்க விரும்பல நான். ஓகே, என்னுடைய பிளான் என்னென்னா, இந்த குறிப்பிட்ட ரேஷன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாம் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றது என்னோடய பிளான். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்செக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவும் அதுக்கு முன்னாடி வீடியோ 300 லைக்ஸ் வந்தால் தான் இந்த ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி வீடியோ போடுவேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த லைக்ஸ் ரீச் ஆகலை. அதனால் கொஞ்சம் ஹோல்டிங்கில் இருக்கேன். ஏன்னா என்ன சார் வீடியோ போடலன்னு கேட்டுருக்கீங்க. சிம்பிள் ரீசன் என்னென்னா 300 லைக்ஸ் ரீச் ஆகணும், அட்லீஸ்ட் 50 கமெண்ட்ஸ் ரீச் ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறது நான் ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி லாஸஸ் வீடியோ நிறைய பேர் நீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய லாஸஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த உங்களுக்கு கீழே கமெண்ட் சார் லாஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அந்த லாஸஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அவர் வீட்டு லீஸ் போட்டிருக்காரு. அந்த லீஸ் போட்ட அமௌண்ட்டில் ட்ரேட் எடுத்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ஒரு அவேர்னஸாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த வீடியோ போடுறேன் நான். இல்லை அப்படின்னா வேணாம், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, சென்செக்ஸு என்ன சார் பிளான் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் கூட என்னோடய வியூவில் ஒரு அப்பர் சைடு தான் நான் பிளான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டவுன் சைடு வியூ கிடையாது எனக்கு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா சப்போர்ட் ஏரியாவாக நான் கன்சிடர் பண்ணேன். 84,200 சாரி 84,200 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணி நான் இதுக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா நான் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து நான் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். எனக்கு 84,600 84,800 அந்த தூரத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு பிளான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட் ஒரு வேளை டவுன் சைடு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கூட என்னுடைய பிளான் டவுன் சைடு இல்லை. மார்க்கெட் கீழே வரட்டும், இந்த 200 எங்கே ரியாக்ட் பண்ணதோ வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் நியூ பிளான். ஆனால் இந்த இடத்துல எனக்கு எந்த பிளான் கிடையாது. மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா வெயிட் எனக்கு எதுவும் பிளான் இல்லை. ஒன்லி ஃபார் டவுன் சைடு எதுவும் இல்லை. ஒன்லி ஃபார் அப்பர் சைடு போனால் மட்டும் என்னோடய பிளான் அப்பர் சைடுக்கு, டவுன் சைடு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்ததுன்னா கீழே தாராளமாக உங்களுடைய கமெண்ட்ஸ்களை தெரிவிக்கலாம். லைக்ஸும் பதிவு பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.